கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நாளிலும் கண்கள் முடி ஜெபிப்போம். கர்த்தாவே நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். அந்த கடைசி வசனத்தில் என்ன போட்டுக்கலாம், ஸ்தோத்திர பள்ளியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நாளில் ஸ்தோத்திர பள்ளியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரம் செலுத்துறது தான் பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தரை அவங்க என்ன செய்கிறாங்களா, மகிமைப்படுத்துகிறாங்களாம். அதனால் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேங்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் போது தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவாராம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தன் வழியை என்னச்சுன்னா செவ்வைப்படுத்தணுமா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்கிற பாதைகளில் தேவன் என்ன பாதையில் நடக்கும், எப்படி நடக்கும்னு சொல்லி போகும்போதும் வரும்போதும் நிதானமாய் பார்த்தோம் நடந்தோம்னா நம்ம நினச்சிடோம்னா நியாயத்தீர்ப்புக்கு தப்பு வைக்கப்படுவோம்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னச்சிங்க, ஆண்டவருடைய பாதையில் என்னச்சிங்க சரியான பாதையில் செவ்வையான பாதையில் நீங்கள் நடந்தீங்கன்னா தேவனுடைய ரட்சிப்பை நினைச்சுகிறார், நான் வெளிப்படுத்துகிறார் என்று என்ன சொல்லுகிறார் அப்படின்னு வசனத்துக்கு கர்த்தரை செய்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை ஆராய்ஞ்சா ஸ்தோத்திர பள்ளிக்கிடணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், தன் வழியை என்ன செவ்வைப்படுத்தணும். அப்படி செவ்வைப்படுத்தும் போது தேவன் ரட்சிப்பை நினைச்சார், கட்டளை எடுக்கிறான்னு பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, 22ஆம் வசனம் போட்டிருக்கு, தேவனை மறக்கிறவர்களை இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை நினைச்சுவேன் பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பது இல்லை அப்படிங்கிற வசனம் 22 இருக்குது. அப்போ தேவனை மறக்கிறவங்க, இதை செய்யாதபடி, தேவனை ஸ்தோத்திர பலி செலுத்தாதபடி, தம் பாதை செவ்வைப்படுத்தாதபடி என்ன செய்கிறாங்க, தேவனை ரட்சிப்பில் என்னன்னு தெரியாதபடி போனால் அவங்கள என்ன செய்கிறாரோ ஆண்டவர், நான் பீறி போடுவேங்கிறாரு. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுதலை பண்ண முடியாது. ஆண்டவர் பீறி போட்டார்னா யாரும் உங்களை விடுதலை பண்ண முடியாது, தேவன் தான் விடுதலை பண்ணுவோம். அதனால தான் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கட்டுடைய பிள்ளைகளை வாயில் என்ன செய்யணும்னா ஸ்தோத்திர பலி வரணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவர் எனக்கு என்ன செய்தார், அவர் எனக்கு என்ன செய்தார், எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னா அது ஆண்டவர் மேலே தப்பு கிடையாது. ஸ்தோத்திர பலியை செலுத்தாதபடி தான் மாம்சம் விரும்பினபடி செய்துட்டு தான் என்னென்ன செய்கிறாங்க அதெல்லாம் செய்துட்டு ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கலைன்னா அது நீங்கள் செய்த தப்பு தான். எக்காரணம் கொண்டு ஆண்டவர் நம்ம தூங்கி முழிக்கும் போதே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை எழுப்பி விட்டு நான் எந்திரிச்சு இந்த நாளில் என் ஜீவன் தந்திரேன் உமக்கு ஸ்தோத்திரம் பாட்டுன்னு சொல்லுங்கள். நைட்டில் படுக்கும்போது கூட ஆண்டவரே நாள் நீ தந்த நல்ல பலத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரையும் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டோன்னு பிதாவை மகிமைப்படுத்துகிறான்னு எதுவும் பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவை அப்போ ஸ்தோத்திர பலி என்ன செய்யணும், ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும், ஸ்தோத்திர பலி செலுத்துக்கணும். இந்த 20ஆம் வசனத்தை கொடுக்க, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குற. இன்றைக்கி எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் என்னென்ன காரியம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். தேவனை மறந்து அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆண்டவர் வாயின் வார்த்தைக்கு கூட நியாயத்தீர்ப்பு உண்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் கவனித்தே கேட்குறாரு. நீ சகோதரனுக்கு எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதரிகள் தான். அதனால் உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி ஒரு தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குறாயின்னு வசனம் போட்டிருக்கு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இப்படி பேசும்போது ஆண்டவர் கோவப்படுவார். இது நிமித்தம் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அழிச்சிடுவார். என்னதுனாலும் பேசிக்கலாம், எப்படிலாம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டாருன்னா எங்கிட்ட எங்களுக்கு நான் அடிக்கடி பிரசங்கியில் சொல்லியிருக்கேன். 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் போடுக்கணும். நம்ம நம்மகிட்ட வாய் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா எதையும் திறக்கக்கூடாது. வாயை என்ன சொல்லணும், ஆண்டவரே எனக்கு காவல் வைன்னு சொல்லுங்கள். வாய் எதுனாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கும், சும்மாவே இருக்காது. உங்கள் வாயை ஆண்டவர் கொடுத்துருக்குது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான், தேவனை ஸ்தோத்திரிக்க தான், நம்ம பாதையை செவ்வைப்படுத்தணும். அப்போ தான் ரட்சிப்பை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம மனம் விரும்பினபடி நம்ம பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஒவ்வொரு நேரம் வாய்களை அழைப்பிக்கிட்டு அழப்புகிற வார்த்தையை ஆண்டவர் அறிவு இருக்கிறாரு. அழப்புகிறோன்னு வாயினால அறிவு இருக்கிறாரு ஆண்டவர் வசனம் போட்டிருக்கு, சங்கீதத்தில் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம குடும்பத்தில் தங்கணும்னா வேதம் கூறுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாது, அது புத்தி பிசைக்கு தான் செய்தது என்று தூதனுக்கு முன்னே நிச்சயத
சொல்லாத. தூதன் நமக்கு முன்னால் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆண்டவர் தூதனை வச்சுருக்கிறாரு. அப்போ நம்ம என்னென்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோங்கிறது அப்புறம் தூதன் கவனித்து கேட்குறாங்க. இது அங்கே போயிடும், ஆண்டவர்கிட்ட போயிடும். என்று தூதனுக்கு முன்னு சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரிகளை அழிப்பானே. வாயின் வார்த்தையினாலே கோபம் கொண்டு கையின் கிரிகளை என்ன செய்கிறாரு? அழிச்சிருவார் ஆண்டவர். அப்போ அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன பேசுனாலும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறத என்ன செய்யணும்? நிதானிக்கணும். நம்ம நினச்சிடும் நம்ம உட்கார்ந்து நீ சொல்கிற வசனம் கொடுக்க 20ஆம் வசனத்தில் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 20ல் நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். அப்போ அவதூறு உண்டாக்குறது யார்? தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்கு. எல்லா பிள்ளைகளுமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே தகப்பன் நம்ம அப்பா. அவருடைய பிள்ளைகளுக்கு சகோதர அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது அவதூறு உண்டாக்குறாங்க. அதை அவன்கிட்ட நினச்சினாரு, கவனிக்கிறாரு. அவங்க உட்காந்து தாயின் மகனுக்கு நினச்சிற அவதூறு உண்டாக்குற. தேவனை மறந்துட்டு 22ஆம் வசனத்தில் தேவனை மறந்து இதெல்லாம் சிந்தித்து கொள்ளுங்க. இல்லாவிட்டால் நான் நினச்சுவேன் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை பிடிவிப்பது இல்லை. அப்போ சில குடும்பத்தில் தர்த்தரியமே போகாது, வறுமைகள் போகாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. ஆலயத்துக்கு போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க மாட்டாங்க. ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம், அப்படி கூட ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் வாரோங்கிற பிள்ளைகளை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. என் ஆலயத்தை தேடி வர பிள்ளைகள்னு சொல்லி இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை கூட மறக்காங்க. ஆண்டவர் யாருன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. இந்த உலகம் முழுவதையும் படைச்சது அவர் தான். ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்க தான் நம்ம. தேவன் இந்த உலகத்தை முழுவதையும் படைச்சி நம்மளே என்ன செஞ்சார்? அந்த வச்சு எங்கிட்ட ஜலத்து மேலே இப்போ ஆவியான ஒரு அசைவாடிக்கு இருந்தாராம். அவங்க வெறுமையாக இருந்துச்சான் எல்லாத்தையும் பார்க்கும்போது. அப்போ தேவன் இறங்கி வந்து என்ன செஞ்சார்? ஜலத்தை தனியாக பிரித்து வெட்டாந்தரையை உண்டாக்கி வெட்டாந்தரையில் என்ன செஞ்சார்? தோட்டங்கள் அவங்க தண்ணி ஜலத்தில் மீன்கள் என்னென்ன வகை மீனும் அவ்வளோத்தையும் ஆண்டவர் படைச்சார். அந்த மீனு கூட ஒரு மனிதனை தான் பேர் வைக்க வச்சார். ஆதாம் தான் அந்த மீனுக்கு ஒவ்வொரு மீனுங்கிற பேர் கூட ஆதாம் தான் வச்சார். அந்த மீன் அந்த சமுத்திரத்தில் கிடக்கிற மீன் எத்தனையோ வகை மீன் கிடக்கு. எல்லா மீனுக்கும் வேறு வேறு பேர் தான். சாலை மீனுங்கும், சூட மீனுங்கும், வாழை மீனுங்கும், கோலா மீனுங்கும், வெங்கட மீனுங்கிறோம், எத்தனையோ மீன் வகைகள் இருக்குது. ஊளி மீன் இருக்குது, நிறைய மீன் இருக்குது. பெருஞ்சிலாங்காங்க நிறையா கூனி விரால் கிடக்குது, உள்ள நண்டு கிடக்குது. அவ்வளோதுக்கு படைச்ச பேர் வச்சது யார்? ஆதாம் தான். அப்புறம் செடி கொடியெல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனார், பயிர் வகைகளாம் உண்டாக்குனார். எல்லாம் உண்டாக்கி அந்த ஒவ்வொரு பயிர் வகைக்கும் பேர் வச்சது யார்? ஆதாம் தான். ஆண்டவர் அவ்வளோ அழகாக ஒரு மனிதன் வச்சு எல்லாத்தையும் வச்சு. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கி நம்மளே என்ன செஞ்சார்? இந்த உலகத்தை காலங்க வர 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 நம்ம பிரச்சனை இன்றைக்கி உயிரோடு இருக்கோம். நம்ம இத்தனை வருஷம் உயிரோடு இப்போ நமக்கு தெரியாது. எல்லாம் ஆண்டோடைய காலத்தில் தான் இருக்குது. காலங்கள் அவருடைய காலத்தில் இருக்குது, நம்மளுடைய வருஷங்கள்லாம் அவர் காலத்தில் தான் இருக்குது. ஆனால் ஒரு மனிதனுக்கு வயது 70 வயசு இருக்கிறாரு, பலத்தின் மிகுதியாலே 80 வயசு. அதுக்கப்புறம் சஞ்சலம் வருத்தம் தான். அதுக்கப்புறம் வயசாக 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 சாப்பிட முடியாது, அதுக்கப்புறம் நடக்க முடியாது, அவர் பேச முடியாது. பேசுகிறதுலாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் உண்டாக்கியிருப்பார். நம்ம இருந்து என்ன செஞ்சுக்கணும்? அப்போ இருந்தால் தேவனை மகிமைப்படுத்தணும். அடுத்தவங்களை குறித்து நம்ம பேசும்போது உட்காந்து பேசும்போது வார்த்தையினால் என்ன இந்த பிரசங்க 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வார்த்தையினால் ஆண்டவர் கோபம் கொள்கிறாராம். தேவ பிள்ளைகளை நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு வாயின் வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமானதா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அப்படி சிந்திக்காதபடி நம்ம மனம் விரும்பினபடி நம்ம இருந்தோம்னா என்ன உண்டுன்னா அதில் கையின் கிரிகள் அழிக்கப்பட்டு வேதத்தில் கொடுது. நான் ஆண்டவர் பிள்ளை தான், எனக்கு போராட்டம், எனக்கு பிரச்சனை, நாங்கள் சமாதானமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோன்னா தேவனை ஸ்தோத்திரிங்க. தேவன் சொன்ன காரியம் செம்மையான வழியில் நடங்க. தேவன் இதை பேசாதன்னு சொன்னால் பேசாதீங்க. நான் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவேன், நலமானதை கூட நான் பேசாமல் மௌனமாக இருந்தேன்னு சொல்லி தாவீது சொல்லுவார். நலமான காரியத்தை கூட நான் நினச்சி மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லி இருப்பார். ஏன்டா அப்புறம் அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டங்கள் சந்தித்தவர் தான் தாவீது. அவர் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலை அவரால். அவருக்கு அவ்வளோ உபத்திரவங்களும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனாலும் வாயை திறக்கவே இல்லையா. சில 1-2 இதில் பிரச்சனை, அவர் அது என்ன செஞ்சார்? தப்பு செஞ்சார். ஆனால் அதுக்கு 51ஆம் சங்கீதத்தில் அவர் நிறைய பாவரிக்கை பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துட்டார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஏதோ ஒரு காரியத்தை தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க ஆண்டவரையும் தாவீது சொல்லும்போது ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் மீறி இது தப்புன்னு தெரிஞ்சு தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு தண்டனை அதிகமாக இருக்கும்.
தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரும் ஒரு வசனம் போட்டிருக்கோம், நீதிமொழிகள் நினைக்க 29ஆம் அதிகாரமாக இருக்கும்னு நினைக்கேன். அதில் ஒரு வசனம் போட்டிருக்கோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமாவான்னு சொல்லி வசனம் 29ஆம் அதிகாரத்தில் 1 வசனம் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமாவான்னு சொல்லி வேதம் கூறுகிறதுனால தேவ பிள்ளைகளை நம்ம அவர் கடிந்து கொள்கிறது நமக்கு ரொம்ப கவனமாக கேட்கணும், பார்க்கணும். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம்னு சொல்லி தேவ சமுத்திரம் விழுந்துருங்க. தேவ சமுத்திரம் போய் உட்காந்து ஆண்டவரை பாட்டு படித்து ஆராய் பண்ணி, ஆண்டவரை நான் இந்த வறுமையில் போய்கிட்டு இருக்கிறேன், இந்த கஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கேன், இந்த கண்ணீரில் போய்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய குறைதான் அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்த்துங்க. தன் பிழைகளை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், தன் பிழைகளை உணர்கிறவன் யாரும் வேதம் கூறுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவங்க அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் இரக்கம் பெறுவான் வசனம் போட்டிருக்கு. ஆனால் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நினச்சிங்க தாழ்த்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் நினச்சிங்க, வாயின் வார்த்தையினால் இந்த தவறு பண்ணிட்டேன், இனிமேல் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, நலமானதான் நான் பேசுகிறேன். வாயின் வார்த்தையினால் ஆண்டவர் கோபம் கொண்டு கையின் கிரியில் அழிக்கிறார். இந்த வசனத்தில் இன்னொரு வசனத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். நான் இதெல்லாம் நிறைய வசனம் வாய் பேசுகிறதுல இருக்கேன். அந்த மல்கியாவில் கூட அந்த 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் போட்டிருக்குன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்குறார். கேட்டு ஆண்டவர் கோபம் கொள்வார். அதனால் என்ன பேசுகிறோம், என்ன பேசக்கூடாதுங்கிறத கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து பேச வேண்டிய மட்டும் பேசுங்க. தேவையில்லாத காரியத்தை நாம் 3ஆம் வீட்டுக்காரன் வீடு, 4ஆம் வீட்டுக்காரன் குடும்பம், அவங்கள உங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கீங்க அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் குடும்பம் சரியாக இருக்கா, உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ ஜெபம் தேவை, அந்த தேவ சமூகத்தில் வச்சு உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக போராடுங்க. அங்கே சுவிசேஷம் அறிவிங்க. 4ஆம் வீட்டுக்காரங்களுடைய குறையை நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அடுத்த வீட்டுக்காரங்க குடும்பத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் தலைவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை கரெக்ட் பண்ணி உணர்த்தி அவங்களை சரி பண்ணிடுவார். நீ அவங்க அப்படியே கையை நீட்டி 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 உன்னுடைய அந்த அந்த ஆண்டோடைய கோபத்தை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிறாருங்க. யாராக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவ பிள்ளைகளை அவங்க நம்ம மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. நம்மளை சரியான பாதையில் நடத்துகிறது தான் தேவ சித்தம். ஆனால் தேவ பிள்ளை யாராக இருந்தாலும் சரி தான், யாரையும் பற்றி என்ன செய்ய வேண்டாம், குறை பேச வேண்டாம். நீங்கள் போய்கிட்டே இருங்க, ஆண்டுக்கு பயந்து நடங்க. அதில் நான் ஒரு வசனம் அடிக்க சொல்வேன். இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. என்ன வசனம் கேட்டிங்கன்னா, மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைகள் நியாயத்திற்கு என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவன் வாயினாலே நீ நீதிமானாய் நீ குற்றவாளி என்று அங்கே தீர்க்கப்படும். தேவனாய் கத்து மகிமை பிரதி சிங்காசனம் உட்கார்ந்துருக்கும் போது நியாய தீர்ப்பு நடக்கும்போது அந்த இடத்துல நியாயம் தீர்ப்பார். நான் பேச்சு அதிகமாக இருந்தாலும் கூட பரலத்துக்கு போக முடியாது. அந்த வாயின் வார்த்தையெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ நீ நீதிமான குற்றவாளின்னு அங்கே தீர்க்கப்படும். அதனால் தேவ பிள்ளைகளை இங்கே ஆலயத்தை கட்டி கொடுக்கலாம், லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்கலாம், என்னதுனாலும் கொடுக்கலாம். ஆனால் அடுத்தவங்களுக்கு மட்டம் தட்டி பேசும்போது கர்த்தருக்கு அது பிடிக்காது. அதனால் இது எல்லாமே வாபஸ் ஆகிரும். அந்த தேவ பிள்ளைகளை யாராக இதான் செய்யலாம், தேவனுக்கு பயந்து நடங்க. தேவனாய் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லூர் மேலேயும் தீயூர் மேலேயும் கர்த்தர் மழையை வசிக்க பண்ணுகிறாராம். ஆனால் தேவ பிள்ளைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதை இந்த உலகத்தில் இருக்கணும். எல்லாம் வாய் இருக்குது, அதுக்காக வாய் இருக்குன்னு சொல்லி படப்படான்னு பேசாதீங்க. வாய் என்ன பேசணும், என்ன பேசுகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் வாய். அவர் நம்மளுடைய சரீரம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் வாய். ரெண்டு இருந்தால் போதும் உங்களுக்கு. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் இருக்காரு. எல்லா மக்களையும் ஆற்றுங்க தேற்றுங்க. அடுத்தவங்களை குற்றவாளி என்று தீர்க்காதீருங்கள். ஏன்னு கேட்டாச்சுன்னா அவங்கள குற்றவாளி தீர்க்கிறது தான் உங்களுக்கும் அழகப்படும். உன் கண்ணில் இருக்கிற தூசி என்ன உத்தரத்தை பார்க்காம அடுத்த கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்காதுன்னா வசனம் எல்லாம் சரியான முறையில் அழகாக பைபிள் வசனம் நம்மளுக்கு வழி நடத்துறதுக்கு போட்டிருக்கிறாரு. அதனால தேவ பிள்ளைகள் தெரியாமல் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். ஒருத்தங்க மேலே இருக்கிறோன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு தானே சொல்கிறது, தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். அந்த நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு நீங்கள் குற்றவாளி ஆகிறாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அந்த அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத வீணான வார்த்தைகளை அளப்பாதபடி தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தரை பார்த்து என் வாகின் வார்த்தையை கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நியாய தீர்ப்பு நாளில் ஒரு நாள் நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பயபக்தியோடு கர்த்தருடைய பிள்ளைகள் இருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அதான் வசனம் போட்டுக்கு அந்த வசனத்துக்கு கீழ்ப்பிடிச்சு நடந்தோம்னா உண்மையாக ஒரு சத்தத்துக்கு செவி கொடுப்போம்னா கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார், இந்த பூமியில் எல்லா ஜாதிகளையும் பார்க்கலும் மேன்மையாக வைப்பார்.
அதனால் தெய்வ பிள்ளைகளாகி நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது பைபிள் வசனம் இருக்குது. அப்படியே நம்ம நடப்போம். அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தையும் கிருபையும் கத்த தந்து நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமே. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, நீ பேசுகிற வல்லமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீ உதவி செய்யுங்க இயேசப்பா. பிள்ளைகள் மட்டும் வேத வசனத்தை நல்லா வாசிக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திர, வசனத்தை கைகொண்டு நடக்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்படியே பலத்தகரம் ஆசீர்வதிக்கட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உமக்கு பயந்து நடக்கட்டும் ஐயா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அது ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகிடும் பிதாவை மகிமைப்படுத்துகிறான் நீ சொல்லி பார்க்குறையா. வழியை செம்மைப்படுத்துகிறவன் தூரு சத்தாரவாரி கலவாரி சலவாரி கமா வழியை செம்மைப்படுத்துகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தை பார்க்கும்போது தகப்பனே, தன் வழியை அவன் செம்மைப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறீர் ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திர பள்ளிகளுக்கு விட சொல்லியிருக்கிறீர் தகப்பனை, தன் பாதையை செவ்வைப்படுத்த சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்த ரட்சிப்பின் வழியை நீர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் பிடிச்சி நடத்துங்க. கோணலான எல்லா வழியிலையும் செம்மைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறையா. கர்த்தருடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, கிருபை சூழ்ந்துக்கட்டும். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு ஸ்தானத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.